ஹைஸ் நட்ஜு சொன்னா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஆண்டு கழிச்சு நேற்றைக்கு ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்குது. இந்த வெற்றியை தொடர்ந்து இன்னைக்கு சின்னசாமி மைதானத்துல வந்து வெற்றி விழா கொண்டாட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த விழா நடத்தலாம் அப்படின்னு இருக்கும்போது மறுபக்கம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு நெறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதுல கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, 13 பேர் தான் உயிரிழந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 50க்கு மேற்பட்ட எண்ண முடியாத அளவுக்கு அங்க உள்ள மக்கள் கூட்ட நெரிசல் காரணமாக பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. சரி, என்னதான் நடந்துச்சு? போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லையா? என்ன காரணத்தினால இவ்ளோ மக்கள்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல ஆர்சிபி சரியா 18 ஆண்டுகள் கழிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா, அவங்க அந்த வெற்றி கோப்பையை தொடரணும்னு சொல்லிட்டு பல வருஷமா விளையாடும்போது கிடைக்கல. இந்த வருஷம் வெற்றி கனிய சுவைத்திருக்காங்க. அந்த டைம்லயே லாஸ்ட் அந்த ஃபைனல் மேட்ச் முடிய போகுது, ஆர்சிபி வெற்றி இப்போ பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையிலேயே கோலி அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரியா, இப்படி நிறைய பேர் இதை பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அழுது சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. சரி, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஆர்சிபி வெற்றி விழா வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. அது எங்க வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல உள்ள சின்னசாமி மைதானத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி சரி அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைதானத்துக்கு முன்னாடி பயங்கர கிரவுடு. சரியா, உள்ளே அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல கூட்டம். அந்த கூட்ட நெரிசல் காரணமாக மக்கள் எல்லாருமே மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு நிக்கிறாங்க. சரியா, ஒரு பக்கம் காருக்கு மேல ஏறுறாங்க, கார் அவங்க கிளாஸ் உடையுது, கார் சப்புது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாலை பகுதிகள்ல ஒரு வாகனம் கூட போக முடியாது. அந்த அளவு கூட்ட நெரிசல் காரணமாக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த அளவு கூட்டம் வந்திருக்குதுல்ல, போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சின்னசாமி மைதானத்துல வந்து மொத்தம் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 3 காவலர்கள், துணை ஆணையர்கள் 9, உதவி ஆணையர்கள் 12, அப்புறம் இன்ஸ்பெக்டர்கள், இந்த மாதிரி போக்குவரத்து காவல்துறைகள். சரியா, இந்த மாதிரியே நிறைய இருந்திருக்காங்க. ஆனா மக்கள் அங்க கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் பேர் வந்திருந்ததுனால அங்க கூட்ட நெரிசல் அதிகமா ஏற்பட்டுச்சு. சரியா, ஒரு பக்கம் உள்ள அலோவ் பண்றாங்க, மெதுவா அலோவ் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டுக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு மேலயும் ஏறி நிக்கிறாங்க. சரி, ஒருவேளை அந்த மரத்துல இருந்து கீழ விழுந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? யார் பதில் சொல்லியிருப்பாங்க? சரி, எல்லாத்தையுமே அந்த மைதானத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வரிசையா போயிருந்தாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. யாருக்குமே உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. இப்போ இதுல உயிரிழந்தாங்கல்ல, இதுல ஒரு குழந்தை கூட உயிரிழந்ததாட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி காயமடைஞ்சதாட்டு சொல்லியிருந்தோம்ல, அதுல ஒரு பையனுக்கு கால் முறிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது. சரி, இந்த மைதானத்துல மட்டும் தான் இந்த பிரச்சனையா? இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் கிரவுடா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக சட்டப்பேரவையை சூழ்ந்து கிட்டத்தட்ட ஆர்சிபி ரசிகர்கள் வந்து அதிக பேர் அங்க வந்து கிரவுடா நின்னு கத்தியிருக்கிறாங்க. சரியா, கன்னத்துல ஆர்சிபின்னு சொல்லிட்டு எழுதி, அதாவது இந்த பெயிண்டாலாம் அடிச்சுக்கிட்டு கூச்சல் போட்டிருக்காங்க. சட்டப்பேரவையின் முன்னாடி இருந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த காம்பவுண்டு கெயிட்டு அங்கெல்லாம் ஏறின்ட்டு ஒரு கொடிய வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. அவங்கள தடுக்க முடியல, அப்படி இருக்கிறாங்க. வெற்றி விழாவை கொண்டாடலாம்,
ஆனா இந்த அளவுக்கு கொண்டாடக்கூடாது. எல்லாத்துக்குமே சந்தோஷம் இருக்கதான் செய்யும். இல்லாம இல்ல. சரியா? அதுவும் உங்களோட உயிர் பார்த்துக்கிட்டு, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுக்கு எந்த சேதமும் இல்லாம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். சரி, இங்க மட்டும் தான் இப்படியா? அடுத்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல மெட்ரோ ரயில் நிலையத்துல வந்து அங்க சுத்தி ஃபுல்லா ஆர்சிபின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்க போகுறது கூட ஆள் கிடையாது. சரியா? அந்த அளவுக்கு கத்துறாங்க. ரயில் போயிட்டே இருக்குது. மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு. அந்த டைம்லயும் கத்துறாங்க. சரி, ரயில் வந்துட்டு இருக்குது. கூட்ட நெரிசல்ல ஒருத்தனாவது கீழ விழுந்து அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? யாருக்கு பதில் சொல்ல முடியும்? அப்ப அங்க உள்ள ரயில் சேவையில இருந்து எல்லாருமே வந்து தடுத்து பார்க்குறாங்க. கூட்ட நெரிசல் நீங்க போங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா யாருமே கேட்கல. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு கூட்டம் ஏற்பட்டம்போது, திடீர்னு வந்து பாதுகாப்பு பண்ண முடியாது. ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் பெஸ்ட்டா பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு கிரவுட வந்து கிளியர் பண்ண முடியுமோ, அங்க உள்ள காவல்துறையினர்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரியா? இப்போ இந்த மைதானத்துக்கு போகுறதுக்கு எவ்வளவு டிக்கெட்? மைதானத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? சின்னசாமி மைதானத்துக்கு செல்லும் மக்கள் வந்து பாதி பேர் வந்து பாஸ் மூலமா போயிருக்கிறாங்க. பாதி பேர் வந்து டிக்கெட் மூலமா போயிருக்கிறாங்க. சரியா? அங்கு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? அதாவது ஆர்சிபி போட்டியில இருந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க? அவங்களுடைய பெயர் எல்லாம் பார்ப்போம். முதல்ல விராட் கோலி. அவங்க வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில உரையும் ஆற்றியிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் பலிதா. சரியா? அடுத்ததாட்டு குர்னால் பாண்டியா, யுவனேஸ்வர் குமார். இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? ஒரு சிலர் வந்து உரையாற்றினாங்க. இந்த நிகழ்ச்சி எப்பதுலேருந்து எப்ப வரைக்கும் தொடங்கும் அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மாலை ஒரு 3, 3:30 அந்த மாரி தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு மாலை 5 டூ 6 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன காரணத்தினாலும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து மாலை கரெக்ட்டா 6 மணிக்கு தொடங்குனாங்க. 6 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட எத்தன மணிக்கு முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6:30க்கே முடிச்சுட்டாங்க. என்ன காரணத்தினால 6:30க்கே முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்து காரணமாக மக்கள் வந்து உயிரிழக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தகவல் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவ முடிப்போம். ஏன்னா, அ இங்க மைதானத்துக்குள்ள பாதி பேர் இருக்கிறாங்க. பாதி பேர் வந்து வெளிய இருக்கிறாங்க. கூட்ட நெரிசல் காரணமாக மக்கள் வந்து உயிரிழக்குறது வந்து யாராலுமே பார்க்க முடியாது. சரியா? அதனால சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. அதனுடைய ஆக்ஷனும் எடுக்கப்பட்டுச்சு. இனி அடுத்ததாட்டு இந்த கூட்ட நெரிசல் காரணத்தினால உயிரிழந்தவங்களுக்கு யார் யார் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க? அத நம்ம முதல்ல பார்ப்போம். சரி, முதல்ல யார் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நடந்த துயர சம்பவம் மிகவும் மனவேதனை அளிக்கிறது. இந்த துக்கமான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் என் எண்ணங்கள் உள்ளன. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு ராகுல் காந்தி அவங்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாட்டு யார் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் உள்ள ஒரு மைதானத்தில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், மனவேதனை அளிப்பதாகவும் உள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு யார் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்கம். அங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியின் போது தனி நபர்களால் ஏற்பட்ட துயரமான உயிரிழப்பு மற்றும் காயங்கள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் அடைகிறோம். இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எங்களது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன. இந்த சோகத்திற்கு நாங்கள் மனப்பூர்வமாக வருந்துகிறோம் மற்றும் இந்த கடினமான நேரத்தில் இருந்த குடும்பங்களுடன் ஒற்றுமையாக நிற்கிறோம். மேலும் KSCA உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தது. இந்த சைகை அவர்களின் துயரத்தின் போது சில ஆதரவையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இழப்பீடு மனித வாழ்க்கையின் மதிப்பை நிர்ணயிப்பதற்காக அல்லது மாற்றுவதற்கே அல்ல. மாறாக இது போன்ற சவாலான காலங்களின் ஆதரவு மற்றும் ஒற்றுமைக்கான சைகையாக செயல்படுவதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க.
அடுத்ததாட்டு யார் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ஆர்சிபி அணியில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர் என்ற செய்தியை கேள்விப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த துயரத்தின் வலி வெற்றியின் மகிழ்ச்சியை கூட அளித்துவிட்டது. இருந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையட்டும். காயமடைந்தவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு விரைவில் குணமடையட்டும். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு யார் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியின் ஐபிஎல் வெற்றியின் கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டிய மக்கள் அதற்கு பதிலாக ஒரு சோகத்திற்கு பலியாகியுள்ளனர். இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது மற்றும் அதிர்ச்சி அளிக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு எனது இரங்கல். அவர்களின் குடும்பங்களுக்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரார்வம் இருக்கட்டும், ஆனால் உயிரை விட மதிப்பு மிக்கது எதுவுமே இல்லை. அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு நான் மனதார கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்ட என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிபி இப்போ வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, வெற்றி இருக்கட்டும். ஒரு பக்கமும் சந்தோஷம் தான் அதிகமா இருக்கணும். இந்த அளவுக்கு உயிர் சேதம் அதிகமா இருக்கக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதான்னு பார்க்கணும். போலீஸ் சொல்றத கேட்கணும். இல்ல நான் கண்டிப்பா அந்த கூட்ட நெரிசல்ல போய் பந்தா போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி தான் சோகத்துல முடியும். ஆ ஓரளவுக்கு பந்தா போடுறவங்க உயிர் பொழைச்சு தப்பிருவாங்க. அவங்க கூட்ட நெரிசல்ல எங்கேயுமே அசைய முடியாம இருப்பாங்கல்ல, அவங்க மாட்டிக்கிட்டு இறக்குறாங்க. சரியா? இப்போ சொல்லப்போனா பாதுகாப்பா இருக்கிறது நல்லதுதான். ஆர்சிபி வெற்றிய நீ வீட்ல இருந்தே கொண்டாடலாம். சரியா? அங்க போய் தான் கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தேவையில்லாம 13 உயிர் போயிட்டு 50க்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இதுதான் கர்நாடகா துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. வெற்றி கண்டிப்பா வேணுங்க. அதே சமயம் பாதுகாப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி இதையும் பார்த்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு கூட்ட நெரிசல் இருக்குது அப்படின்னா, பாதுகாப்பாக போங்க. போலீஸ் சொல்றத கேளுங்க. எப்பவுமே அதுதான் நமக்கு நல்லது. சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இப்ப 13 பேர் உயிரிழந்ததுக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். உங்களுடைய இரங்கலும் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.